முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் அனைத்து விலங்குகளுக்கும் ராஜா என்று கூறிக்கொள்ளும் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை அவனிடம் உணவுக்காக அனுப்ப வேண்டும், அல்லது முழு காட்டையும் அழித்து விடுவேன் என்று அவர் கோரினார். பயந்த விலங்குகளுக்கு கீழ்ப்படிவதைத் தவிர வேறு வழியில்லை. ஒரு நாள் அது ஒரு சிறிய புத்திசாலி முயலின் முறை. முயல் தன்னையும் மற்ற விலங்குகளையும் எப்படி காப்பாற்றுவது என்று கடுமையாக யோசித்தது. கடைசியாக சிங்கத்தை அடைந்ததும், "ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்?" என்று சிங்கம் கர்ஜித்தது. முயல் அமைதியாக இருந்து பதிலளித்தது, "நான் செல்லும் வழியில் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்தது. அவர்தான் காட்டின் உண்மையான ராஜா என்றும் உங்களுடன் சண்டையிட விரும்புவதாகவும் கூறினார்." பெருமிதம் கொண்ட சிங்கம் கோபமடைந்தது. "இன்னொரு சிங்கமா? அவன் எங்கே இருக்கிறான் என்று காட்டு." புத்திசாலித்தனமான முயல் சிங்கத்தை ஆழ்துளை கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. உள்ளே சுட்டிக்காட்டி, "இதோ மற்ற சிங்கம் கீழே இருக்கிறது" என்றார். சிங்கம் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தபோது தண்ணீரில் தன் பிரதிபலிப்பைக் கண்டு அது தனக்கு போட்டியா என்று நினைத்தான். கோபமடைந்த சிங்கம் சத்தமாக கர்ஜித்தது. எதிரொலி மீண்டும் கர்ஜித்தது. மற்ற சிங்கம் தனக்கு சவால் விடுவதாக நினைத்து சிங்கம் தாக்குவதற்காக கிணற்றில் குதித்தது. ஆனால் வெளியே வர முடியாமல் நீரில் மூழ்கி இறந்தார். புத்திசாலித்தனமான முயல் மற்ற விலங்குகளிடம் திரும்பி வந்து நடந்ததைச் சொன்னது. குட்டி முயலின் புத்திசாலித்தனத்தால் காடு இறுதியாக அமைதியாக இருந்தது. ஒழுக்கம். புத்திசாலித்தனமும் வலிமையான எதிரிகளை கூட வெல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மாரல் ஸ்டோரி. முடிஞ்சால் அதை உங்கள் குழந்தைங்ககிட்டையும் காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.